பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் சில குடும்பங்களிலே சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஆறாத காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எப்பேற்பட்ட ஆறாத கொடிய காயங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள். நாம் வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்பி அந்த வசனத்தை நாம் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நாம் நம்பி விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய காயங்களை ஆற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம், அதனுடைய கடைசி பாகம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். 18வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். ஆமேன். அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நான் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் தந்ததான ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு அது மிக பிரயோஜனமாக இருந்தது. அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சில காயங்களை ஆற்றுவேன் என்று தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காயங்களை கட்டுகிறார் என்றால், காயங்களை ஆற்றுகிறார் என்றால், அது சமாதானமானது, அது சந்தோஷமானது, அது நிரந்தரமானது. எந்த மனுஷனாலும் ஒரு மனிதனுடைய காயத்தை ஆற்றுவது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன ஆறுதல்கள் தேவைப்படும். அது ஒருவேளை ஒரு மனிதனுடைய காயங்களை ஆற்றலாம். ஆனால் ஆறாத கொடிய காயங்கள், ஹல்லேலூயா, சரீரத்தின் காயங்கள் மாத்திரமல்ல, மனதின் அடி காயங்கள், குணப்படுத்த முடியாத காயங்கள், ஏதோ இருதயத்தின் ஆழத்திலே யாருக்குமே தெரியாதபடிக்கு சில காயங்களோடு இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை கேட்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமேன். எந்த மனுஷனும் உங்களை தள்ளிவிடும்போது, எந்த மனுஷனும் நமக்கு அனுகூலமாக இல்லாத போது, எந்த மனுஷனுமே நம்முடைய காயங்களை ஆற்ற முடியாத போது நமக்காக ஒருவர் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த வசனத்தினை ஆரம்ப பாகத்திலே நாம் பார்க்கும்போது, அதாவது எரேமியா 30:17 ஆரம்ப பகுதியை நாம் பார்க்கும்போது, அவர்கள் உன்னை விசாரி பெற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். ஹல்லேலூயா. இங்கே யூதாவை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருந்தாலும் எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்ததான வார்த்தைகள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிறதான விஷயம். யாரோ ஒருத்தங்க நம்மை தள்ளி விட்டாங்க, இனி நீ வேண்டாம், குடும்பத்தில் வேண்டாம், அதாவது சொசைட்டியில் வேண்டாம், இல்லை வேலை செய்கிற இடங்களில் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்களா, படிக்கிற இடங்களில் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்களா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் தள்ளி வைத்திருக்கிறாங்களா, கொஞ்சம் நம்மளை மட்டும் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்களா? அப்படி தனிமைப்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து தான் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால். ஹல்லேலூயா. பேரே போட்டுட்டாங்களா, தள்ளுண்டவன். ஹல்லேலூயா. யாருமே சேர்க்க முடியாத ஒரு அனுபவம். ஏன்னா நம்முடைய காயம் அவ்வளவு கொடியதாக இருக்கிறது. உலக பிரகாரமாக ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காயங்கள், ஆறாத வடுக்கள், வேதனைகள், ஆறாத புண்கள் இருக்குமானால் யாருமே நம்மை சேர்த்து கொள்ள முன்வர மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாரும் நம்மளை தள்ளுண்டவன் என்று தள்ளிவிட்டு அப்படியே ஒரு பேரை கூட போட்டிருக்காங்க, உனக்கு தள்ளுண்டவன் என்று பேரிட்டபடியால். ஆமேன், ஹல்லேலூயா. உன்னை எப்படி சொல்லியிருக்கிறாங்க? விசாரி பெற்ற சீயோன். நீ சீயோன் தான், ஆனால் உன்னை விசாரிப்பார் இல்லை. ஆமேன். நீ விசுவாசி தான், ஆலயத்திற்கு போகிறவள் தான். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதனைக்கு போகிறவங்க தான், வசனத்தை கேட்குறவங்க தான், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்க தான். அதுதான். ஆனால் ஜனங்கள் ஒன்றை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை ஒருவேளை விசாரி பெற்ற சீயோன் என்ற பட்டியலில் நீங்கள் இருக்கிறீங்களா? உலக மனிதனால் விசாரி பெற்ற சீயோன் என்ற பட்டியலில் இருந்து உங்களை தள்ளுண்டவன், நீ தள்ளப்பட்டவா, உன்னை எதுக்குமே லாயக்கில்லை, உன்னை சேர்க்க மாட்டேன், ஒருவேளை மறைமுகமாக கூட
உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா? அதே சூழ்நிலையில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையிலே? அல்லேலூயா. எவ்வளவு கொடிய காயமாக இருக்கட்டுமே, ஆறாத காயங்களாக இருக்கட்டுமே, அடிமனதின் காயங்களாக இருக்கட்டுமே, வடுக்களாக இருக்கட்டுமே, அல்லேலூயா, எப்பேற்பட்ட காயங்களாக என்ன, ஒரு வேளை சரீர பலவீனமாக இருக்கலாம், சரீரத்தில் படுகிற காயங்களாக இருக்கலாம், அது மேலே எல்லாருக்குமே தெரியும். அதற்கு ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்து ஆற்றுவதற்கு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மனதின் அடிமனதின் உள்காயங்களை ஆற்ற எந்த மனுஷனாலும் முடியாது. அதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவாதி தேவனும் கத்தாதி கத்தருமானவர். ஆமேன். இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு நபருடைய வாழ்க்கையிலே ஆற முடியாத காயங்கள், சில குடும்ப இழப்புகளின் நிமித்தம் இன்னும் அந்த காயங்கள் ஆறாதபடிக்கு ஒரு ரணம் மாதிரி, ஒரு புண் மாதிரி, கொடிய புண் மாதிரி இருக்கிறதான அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கத்தர் எந்த மனுஷனாலேயும் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது, தேறுதல் படுத்த முடியாது. அப்பேற்பட்ட கொடிய காயங்கள், ஆறாத புண்களை கூட இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? குணப்படுத்த போகிறார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரோக்கியம் வர பண்ண போகிறார். எந்த காயம் எப்படிப்பட்டதான காயமாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் அந்த காயத்தில் ஒரு பெரிய ஆரோக்கியத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமேன். இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆறாத சில காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் திருப்புவார். சிறையிருப்பை எந்த மனுஷனாலும் திருப்ப முடியாது. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. இரக்கம் செய்கிறதும் அவரால் தான் முடியும். ஆமேன். அல்லேலூயா. நாம் அதே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை, உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் யாராலையும் உன்னை குணப்படுத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு கொடிய காயம். ஏதோ மனதின் அடித்தளத்தில், குடும்ப காரியங்களில் கஷ்டங்கள், நெருக்கங்கள், பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், குடும்பத்தில் ரொம்ப வேதனை. எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிறாங்க. பிள்ளைகளை குறித்ததான அடிமனதின் காயங்கள், ஆழமான காயங்கள். ஆமென். அல்லேலூயா. சில நபர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வேதனை, இந்த காயம், இந்த கொடிய வேதனை, ஆறாத காயத்தை யாரிடமும் சொல்ல மாட்டாங்க. தனக்கு தானே உள்ளுக்குள்ளாக நொந்து வேதனைப்பட்டு கலங்குகிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமேன். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் தேவை. ஆமேன். குடும்பத்தில் ஆரோக்கியம் இல்லையா? கர்த்தர் ஆரோக்கியம் வர பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியத்தில் ஒரு ஆரோக்கியமான காரியங்கள் நடைபெறவில்லையா? கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு ஆரோக்கியம் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லையா? பொருளாதாரத்தில் தான் ஒரு ஆரோக்கியம் இல்லையா? இல்லை ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு ஆரோக்கியம் இல்லையா? விசுவாசத்திலே ஆரோக்கியம் குன்றி இருக்கிறதா? அல்லேலூயா. நம்பிக்கையிலே ஆரோக்கியம் குன்றி இருக்கிறதா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஆமேன். உன் காயம் கொடிதாக இருக்கிறது. யாருமே உன் காயத்தை ஆற்ற முன் வருவார் ஒருவர் கூட இல்லை. ஆனால் நான் வருவேன். ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் உன்னை விசாரி பெற்ற சீயோன் என்று தள்ளிவிட்டாங்க. அல்லேலூயா. நீ தள்ளுண்டவன் என்று பேரும் எடுத்து விட்டா. ஆனால் பயப்படாத, கலங்காத. உலகம் இதை தான் செய்யும். ஆனால் இப்பேற்பட்ட அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என்ன பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், ஓசியா 6:1-2 கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புவோம். எப்பேற்பட்ட காயங்களாக இருந்தாலும், எந்த உலக மனுஷனாலும், எந்த
உலகத்தில் யாராலையுமே ஆற்ற முடியாத காயங்களாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் நாம் திரும்ப வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் ஒருவேளை சில காயங்கள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு நபர் ஏதாவது பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தால் முழு குடும்பமும் வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிறது. அல்லேலூயா. இந்த காலத்தில் அப்படி தான் நடக்கிறது. ஒரு நபருடைய ஒரு பாவத்தினால், ஒரு அக்கிரமத்தினால், ஒரு மீறுதல்னால முழு குடும்பமும் காயப்பட்டு கலங்கி நிற்கிறது. அதுதான் நம்ம இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஆமென். இயேசு இந்த உலகத்தில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் ஜெய வீரராக உயிர்த்தெழுந்தார். ஆமென். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? எவ்வளவு அருமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே கர்த்தர் அழகாக யூதாவை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் எழுதியிருந்தாலும் இந்த காலை வேளையிலே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாள். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள். 2 நாட்கள் 3 நாட்கள் தான். ஹல்லேலூயா. 3ஆம் நாள் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஏன்? அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். ஆமென். உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரை காயப்படுத்தினாங்களே, இயேசுடைய காயம் எங்கே போனது? அல்லேலூயா. எல்லா காயங்களும் மாற்றப்பட்டது. ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. அதே மாதிரி எத்தனை காயங்கள், வட்டுக்கள், வேதனைகள் சரீரத்திலே காணப்பட்டாலும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறதான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எப்பேற்பட்ட கொடிய காயங்களாக இருந்தார், 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஆமேன். 3ஆம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசித்து ஆமேன் என்று சொல்லுவீங்க? 2 நாள் தானே இந்த உபத்திரவம். 3ஆம் நாளிலே இயேசுனுடைய காயங்கள் எல்லாம் போய் ஜீவனோடு இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உபத்திரவம் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச காலம்தான், கொஞ்ச நாட்கள் தான். இதற்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் நம்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த விஷயம், அந்த வடு, அந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், குடிகார கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாரம் இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பாரம் இருக்கலாம். எப்பேற்பட்ட ஒரு காயம் உள் மனதில் இருக்கிறதோ அந்த காயத்தை இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று தள்ளி வச்சிருக்கிறாங்க. நீ சீயோன், ஆக்சுவலி நீ ஒரு சீயோன். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஒரு சீயோன். ஆனால் உன்னை விசாரிப்பார் இல்லை. ஹல்லேலூயா. யார் யார் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ, தள்ளுண்டவன் என்று பெயர் கேட்டு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ, நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையிலே கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுமே உன்னை ஒதுக்குனதுனால்தான் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இது ஒரு பெரிய மகிமைக்காக, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறதற்காகத்தான். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவதற்காகத்தான் இப்பேற்பட்ட ஒரு அனுபவங்கள், தனித்து விடப்பட்ட அனுபவங்கள், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஏன் கர்த்தர் அனுமதித்தார் தெரியுமா? அவர் உங்களை நேரடியாக வந்து விசாரித்து உங்கள் காயங்களை ஆற்ற வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அன்பான நல்ல வார்த்தையை நீர் தந்தீரப்பா. அருமையான வாக்குத்தத்தத்தை தந்தீர் ஆண்டவரே. உலகம் ஒருவேளை எங்களை ஒதுக்கி தள்ளி விசாரிப்பற்ற ஒரு கூட்டத்தில் எங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் அது எங்கள் நன்மைக்கு. நீர் எங்களை விசாரிக்கிறவரப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எங்களை ஒதுக்கி வைக்கும்போது நீர் எங்களை விசாரித்து எங்கள் காயங்களை, எப்பேற்பட்ட கொடிய காயங்களாக இருந்தால் ஆற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, ஆற்றப்படாத காயங்கள் ஆண்டவரே, ஆண்டுகளாக, மாதங்களாக, நாட்களாக ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா வேதனைப்பட்டு நொறுங்கி இருக்கிறதான காயங்கள், வடுக்கள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஆற பண்ணுவீராக அப்பா. ஒதுக்கப்பட்ட நிலைமையில, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கட்டும் அப்பா, பலனை கொடுக்கட்டும், ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. நேரப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. இந்த காலைவேளை, இந்த நாளிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும், ஒரு நன்மையும், ஒரு சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் குடும்பத்திலே, வாழ்க்கையிலே கட்டளையிடுங்க. ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தைகளின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.